அனைவருக்கும் வணக்கம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாமக்கல் டிசி. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் பேரோல் கம்ப்ளீட் பண்ணி நாம் லைவ் ரன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு மாதம் பேரோல் லைவ் ரன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஏடிஎம்ஓ யூஸரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேலரி போடுறதுக்காக பேங்க்குக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புவோம். ஸோ அந்த பேங்க் ரிப்போர்ட் வந்து நம்ம இசட்ஹெச்ஆர்பிடி அப்படிங்கிற ட்ரான்சாக்ஷன் கோட் யூஸ் பண்ணி உள்ள பேர் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேரோல் ஏரியா, உங்களோட பேரோல் ஏரியா கொடுத்துருங்க. கரண்ட் பீரியடு எடுக்கிறதா கரண்ட் பீரியட் கொடுத்துருங்க. இல்லை அதர் பீரியட் வந்து அதர் பீரியட் கொடுத்து பீரியட் கரெக்டாக கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து பேரோல் ஏரியா, இங்கேயும் பேரோல் ஏரியா கொடுத்துருங்க. ஸோ இங்கே பர்சனல் ஏரியா கொண்டு இருக்கல. இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்கோக்கு தனியாக டான்ஜெட்கோக்கு தனியாக நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அதாவது 2218 போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டான்ஜெட்கோவோட எம்ப்ளாயீஸோட சேலரி டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, அதே வந்து 3518 அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் கோட் போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்கோவோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து 110 KVSஸும் சேர்ந்து வந்துடும். 110 KV 230 எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். இதில் நீங்கள் டோட்டல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இங்கே கிடச்சிடும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸலில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகேக்கும் அளவு கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத காலம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. இந்த தேவை என்ன காலம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க, மீதி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பேங்க் சேலரி ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சேலரி டு பேங்க் ரிப்போர்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பேர் ரெஜிஸ்டர்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்க்குறதா பார்த்துக்கலாம். இந்த ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன நம்ம ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்ன ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக இதில் வரும். அதில் இதில் பார்த்துக்கலாம். இதுலேயும் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து பேரோல் ஏரியா, கரண்ட் பீரியடு, பேரோல் ஏரியா, பர்சனல் ஏரியா, அதாவது உங்களுக்கு டான்ஜெட்கோ தனியாக வேணும், டிரான்ஸ்கோ தனியாக வேணும், அதை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் உங்கள் ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் எவ்வளோ, பேசிக் இப்போ எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உங்களுக்கு வந்து எலமெண்ட் வரும். கடைசியாக உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ, டோட்டல் நெட் பே எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இங்கே வர காமிச்சிடும். இதையும் நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி எக்ஸலாக சேவ் பண்ணி. ஓகே, இப்போ சேலரி டு பேங்க் பார்த்துட்டோம், பே லிஸ்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் முக்கியமானது இசட்ஹெச்ஆர்டபிள்யூஆர், அதாவது வேஜ் டைப் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஜிபிஎஃப் ரிப்போர்ட்டு, இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்டு, எல்ஐசி, பிஎல்ஐ, சிபிஎஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸு, லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பும் தனித்தனியாக இவங்களே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் வந்து இந்த மாதம் யாருக்கு பிடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்கம் டேக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேரோல் ஏரியா கொடுத்துட்டு கரண்ட் பீரியட் கொடுத்துட்றேன். பேரோல் ஏரியா இங்கேயும் E0 கொடுத்துட்றேன். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து டான்ஜெட்கோ வேணும்னா 2219 போட்டுக்கோங்க, இல்லைன்னா 35 இல்லைன்னா பிளாங்க் அவுட்னா உங்கள் டிவிஷன் ஃபுல்லாகவே உங்கள் பேரோல் ஏரியா கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் பிடிச்சவங்களோட ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எக்ஸலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். டோட்டல் அதுவே வந்துடும். இல்லை உங்களுக்கு இது ரிப்போர்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பிடிஎஃப் ப்ரிவியூ இருக்குது பாருங்கள். இந்த பிடிஎஃப் ப்ரிவியூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டாகவே ஜென்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி ஸோ இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணும்னாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். டோட்டல் இங்கே வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்ஐசி, பிஎல்ஐ எல்லா ரிப்போர்ட்டுமே இதேமாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு சிபிஎஸ் டிடக்ஷன் எப்படி எடுத்து, அல்லது எல்ஐசி வந்து ரிப்போர்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இதேமாதிரி எல்ஐசி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். கூடவே இந்த மெம்பர்ஷிப்லாம் இந்த மாதிரி வரும். இந்த மெம்பர்ஷிப்லாம் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க அடுத்த மாதம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிடிஎஃப் ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாகவே ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும்.
ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, மேக்ஸிமம் ரிப்போர்ட்ஸ் வந்து இதிலே கவர் ஆகிடும். அதாவது ஜிபிஎஃப், இன்கம் டேக்ஸ், எல்ஐசிபி, எல்ஐசிபிஎஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், லெவல், இது எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடுது. இப்போ நம்ம பார்க்காத ரிப்போர்ட்டு, முக்கியமான ரிப்போர்ட் 2 ரிப்போர்ட் என்னென்னா, ஒன்று த்ரெஃப்ட்டு, இன்னொன்று வந்து யூனியன் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதம் மே மாதம் வந்து யூனியன் சப்ஸ்கிரிப்ஷன் முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். 3வது வந்து த்ரெஃப்ட் சொசைட்டி ரிப்போர்ட் பார்க்கணும். இந்த த்ரெஃப்ட் சொசைட்டி ரிப்போர்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதாவது இந்த வேஜ் டைப் செலக்ட் பண்ணோம்னா ஒரு சில வேஜ் சொசைட்டி வந்து இதில் விட்டு போயிருக்கு. ஸோ அதை நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் சொல்லியிருக்கோம். இன்னும் 1 or 2 டேஸில் அதை வந்து இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி எல்லா சொசைட்டியும் வர்ற மாதிரி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போது இந்த மாதம் மே மாதம் நம்ம வந்து பேரோல் ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்ஐசி இப்போ வந்து த்ரெஃப்ட்டுக்கும் யூனியனுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்து டெம்பரரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெம்பரரி கிடையாது. இந்த இப்போ நான் சொல்ல போகிற ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் த்ரெஃப்ட்டு, யூனியன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ரிப்போர்ட் வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா PC00M99_CWTR அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் கோடு. இந்த டிரான்சாக்ஷன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பேசிக் பே பார்க்கணுமா, டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்க்கணுமா, சிபிஎஸ் பார்க்கணுமா, ஜிபிஎஃப் பார்க்கணுமா, இல்லை இந்த கோர்ட் ரெக்கவரின்னு சொல்லி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த கோர்ட் ரெக்கவரி பிடிக்கணுமா, இல்லை ஆடிட் ரெக்கவரி பார்க்கணுமா, எது வேணாலும். இப்போ நீங்கள் பார்த்த வேஜ் டைப்பில் இந்த ரிப்போர்ட்டில் இதில் இல்லாத ரிப்போர்ட்ஸு, த்ரெஃப்ட்டில் இல்லாத ரிப்போர்ட்டு, யூனியன் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத வேறு எந்த ரிப்போர்ட் வேணாலும் நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் கோடு இது. இந்த டிரான்சாக்ஷன் கோடை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட பேரோல் ஏரியா E0 போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேரோல் இன்டர்வலில் பேரோல் பீரியட் வந்து 1 எந்த மாதம் ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் இதில் நீங்கள் போட்டுக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதில் டேட் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டில் AVL கிரிட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பர்சனல் நம்பர் வராது. அதனால் இந்த பர்சனல் நம்பருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன வேஜ் டைப் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு த்ரெஃப்ட்டே நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து நான் வந்து டோட்டல் த்ரெஃப்ட்டோட லிஸ்ட் நாங்கள் எக்ஸலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸலில் வச்சு கூட மல்டிபிள் செலெக்ஷனில் காப்பி பண்ணி போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் வேணுனாலும் உங்களுக்கு நான் மெயில் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 66 த்ரெஃப்ட் சொசைட்டி இருக்குது. அந்த லிஸ்ட் நான் தனியாக எடுத்து எக்ஸலில் வச்சுருக்கேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த வேஜ் டைப் இருக்கு இல்லையா, அந்த வேஜ் டைப்பில் மல்டிபிள் செலெக்ஷன் போங்க. மல்டிபிள் செலெக்ஷன் போயிட்டு இந்த 2வது பட்டன் அப்லோட் ஃப்ரம் கிளிப் போர்டு, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலாக 66 வேஜ் டைப்புக்கான கோடு, அதாவது த்ரெஃப்ட் சொசைட்டிக்கான கோடு இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காப்பி பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கோடெல்லாம் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யாருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எந்தெந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வந்துடும். இதில் என்ன உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு த்ரெஃப்ட் சொசைட்டிக்கும் நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோம், டோட்டலாக எவ்வளோ யாருக்கு பிடிச்சிருக்கோம், அந்த அவர் டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சப் டோட்டல் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட் காலம் செலக்ட் பண்ணி டோட்டலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துடும். ஓகே, இது வந்து டோட்டல் நம்ம சென்ட்ரல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட டோட்டல் த்ரெஃப்ட் அமௌண்ட் இது. இதில் ஒவ்வொரு த்ரெஃப்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு த்ரெஃப்ட் சொசைட்டி வைஸ் எவ்வளோ அமௌண்ட் நம்ம அவங்களுக்கு செக் போட்டு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த வேஜ் டைப் லாங் டெஸ்ட் பார்த்தீங்களா, இதுதான் வந்து த்ரெஃப்ட் சொசைட்டியோட நேம்ஸு. இதை கிளிக் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஹைலைட் ஆகிடும். இப்போது இந்த டோட்டலுக்கு பக்கத்தில் சப் டோட்டல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு த்ரெஃப்ட் சொசைட்டிலையும் எவ்வளோ அமௌண்ட் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமலா த்ரெஃப்ட் சொசைட்டியில் 77,000, ராசிபுரம் த்ரெஃப்ட் சொசைட்டியில் 34,000, சேலம் த்ரெஃப்ட் சொசைட்டியில் 1,20,000, வெறும் த்ரெஃப்ட் சொசைட்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 34,000 இருக்குது. ஸோ மோகனூர் த்ரெஃப்ட் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா 8,30,000. இந்த மாதிரி தனித்தனியாக டோட்டலாக எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிடிக்கணும், அந்த மோகனூர் சொசைட்டியில் டோட்டல் எவ்வளோங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துடும். இதை அப்படியே நீங்கள் எக்ஸலில் சேவ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சொசைட்டியில் ஒருத்தர் இருக்கார், அவங்களுக்கு 14,000. ஈரோடு த்ரெஃப்ட் சொசைட்டியில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 700. கோபி த்ரெஃப்ட் சொசைட்டியில் ஒருத்தர் இருக்கார், 33,000. அடுத்து மன்னார் திருச்சி எம்ப்ளாயி த்ரெஃப்ட் சொசைட்டியில் ஒருத்தர் இருக்கார், 33,000. அதுக்கப்புறம் நம்ம மேட்டூர் த்ரெஃப்ட் சொசைட்டிக்கு டோட்டலாக இத்தனை எம்ப்ளாயிஸ் பிடிச்சிருக்காங்க, அதுக்கான டோட்டல் இது. அதுக்கப்புறம் மோனூர் த்ரெஃப்ட் சொசைட்டியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் இவ்வளோ அமௌண்ட் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு த்ரெஃப்ட் சொசைட்டிக்கும் எத்தனை எம்ப்ளாயிஸ் பிடிச்சிருக்கும், அவங்களோட டோட்டல் அமௌண்ட் என்னங்கிறது இங்கே வந்துடும். ஸோ கடைசியாக இங்கே த்ரெஃப்ட்டுக்கான டோட்டல் அமௌண்ட்டும் இங்கே வந்துடும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே அந்தந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஈஸியாக செக் போட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் யூனியனுக்கும். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஆடிட் ரெக்கவரி அல்லது வந்து ஒரு கோர்ட் ரெக்கவரி மட்டும் நீங்கள் யாராருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து இஎஸ் போட்டுக்கிறேன். அந்த K2 கோர்ட் ரெக்கவரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேஜ் டைப்பில் இந்த சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த எல்லோ கலர் பால் டபுள் கிளிக் பண்ணுங்கள், இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்ட்ரி கோடு வந்து 40 கொடுங்க. ஏன் 40 கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து கண்ட்ரி கோடு வந்து 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 40. ஸோ இந்த இடத்துல 14 சொல்லி கொடுங்க. 14 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ டிக் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேஜ் டைப்ஸும் இதில் வந்துடும். பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெஃப்ட்டு என்ன நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்க்கலாம். பேசிக் பே, கிரேடு பே, ஏதாவது அலவன்ஸஸ், டெய்லி அலவன்ஸஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, இன்டர்நெட் சார்ஜஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் நான் பர்டிகுலராக ஒரு கோர்ட் ரெக்கவரி பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபைனில் போயிட்டு கோர்ட் அட்டாச்மெண்ட் ரெக்கவரின்னு சொல்லி ஒன்று பிடிக்கிறோம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ அந்த கோடு இங்கே வந்துடும். அல்லது நீங்கள் அந்த கோடு தெரிஞ்சால் டேட்டாவை நீங்கள் என்ட்ரி போடலாம். என்ட்ரி போட்டுட்டு எக்ஸிக்யூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பேர்த்துக்கு கோர்ட் ரெக்கவரி பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அமௌண்ட்டு இங்கே வந்துடும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்து செக் போட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வேஜ் டைப் வேணாலும், இப்போ த்ரெஃப்ட்டில் பார்க்குறோம், அதே மாதிரி இப்போ எல்ஐசி, பிஎல்ஐக்கு வேஜ் டைப் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம். இது ரெண்டுலேயும் இல்லாத ரிப்போர்ட்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு யூனியனுக்கும் இந்த மே மாதம் யூனியன் பிடிச்சவங்களுக்கும் த்ரெஃப்ட் சொசைட்டி ரிப்போர்ட் இன்னும் ரெடியாகாதனாலையும் அதுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு பேரோல் முடிஞ்சதும் நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுங்கிற டீட்டெயில். இப்போ இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று பார்க்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட் என்னென்னா, ஸோ சம்மரி பார்ப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹெட் வைஸையும் டோட்டல் பேசிக் பே எவ்வளோ, டோட்டல் கிராஸ் பே எவ்வளோ, டோட்டல் நெட் பே எவ்வளோ, டோட்டல் எல்ஐசி எவ்வளோ, இந்த மாதிரி இந்த சம்மரி பார்ப்பீங்க இல்லையா, அந்த சம்மரி பார்க்குறதுக்கான ரிப்போர்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 ரிப்போர்ட் இருக்குது. ஒன்று இசட்ஹெச்ஆர் பிபிஆர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் இருக்குது. இன்னொன்று இசட்ஹெச்ஆர் பிபி சிஆர்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த இசட்ஹெச்ஆர் பிபிஆர் ரிப்போர்ட்டில் யாருக்கு நீங்கள் சம்மரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பே ஸ்லிப் வந்துட்டு கடைசியாக உங்களுக்கு சம்மரி ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த இசட்பிபி சிஆர் ரிப்போர்ட்டில் டைரெக்டாக சம்மரி வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து பே ஸ்லிப் வராது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் நமக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கல. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சொல்லியிருக்கு, சீக்கிரம் நமக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இசட்ஹெச்ஆர் பிபிஆர் இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டு இப்போ பர்சனல் ஏரியா கொடுங்க, இப்போ பேரோல் ஏரியா. ஸோ கரண்ட் பீரியட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, மட்டும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இங்கே செலெக்ஷனில் பேரோல் ஏரியா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆல் செலெக்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பேரோல் ஏரியா வந்துடும். ஸோ இந்த பேரோல் ஏரியாவில் நான் வந்து E0 ஒன்று போடுறேன். ஸோ பர்சனல் ஏரியா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் 3518 போடுறேன். 3518 போட்டுட்டு இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதுக்கு அதர் பீரியடில் 2/2021 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கே சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சம்மரி அளவு கொடுத்துருங்க, முடிவு அளவு கொடுத்துருங்க.
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும். இந்த பே ஸ்லிப் ஜென்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பே ஸ்லிப்லையும் கீழே அவங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் இருக்கும். ரெண்டாவது பே ஸ்லிப் வரும்போது அந்த 2 பே ஸ்லிப்க்கான டோட்டல் இங்கே இருக்கும். மூணாவது பே ஸ்லிப் வரும்போது மூணாவது பே ஸ்லிப்க்கான டோட்டல் எங்கே இருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி உங்களுக்கு சம்மரி ரிப்போர்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஆரக்கிளில் பார்க்குற மாதிரியே டோட்டல் உங்களுக்கு சம்மரி இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த சம்மரி ரிப்போர்ட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கேட்டிருக்கு. அதாவது மேலே டைட்டில்ஸ் டேஞ்சன்ட் டிஎன்இபின்னு வர மாதிரியும், இது எந்த மாதத்துக்கு உண்டான பேரோல் சம்பளம், எந்த பேரோல் ஏரியாவுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் மேலே டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்புறம் கீழே சம்மரி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் ஹெட் கோர்ஸில் கேட்டிருக்கோம். பட் அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இந்த சம்மரி ரிப்போர்ட் வேணும்னா இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் சம்மரி ரிப்போர்ட்டில் இப்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜிபிஎஃப் 6,90,600 வந்திருக்கு. இதை நீங்கள் இப்போ பேங்க் இப்போ ஜிபிஎஃப் ரிப்போர்ட்டில் நீங்கள் வெஜிடேப் ரிப்போர்ட்டில் கூட எடுத்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டலும் உங்களுக்கு கீழே வந்துடும். டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ, டோட்டல் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்துடும். டோட்டல் நெட் பேமெண்ட்டும் இதில் இல்லை. ஸோ அதை ஆட் பண்ண சொல்லி ஹெட் கோர்ஸில் கேட்டிருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு, இதையும் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.